இந்த இடம் இப்படி இருக்குது. குழந்தை இந்த பொதர்ல இருந்து எடுத்தாங்க நைட்டு 7 மணிக்கு. இந்த இடம் இதோ படுக்க வச்சிருந்தாங்க அந்த குழந்தை. அந்த குழந்தை காலனா இதோ இப்படி ஆடுதுண்ணா. அந்த குழந்தைக்கு சுயநலவே இல்லைண்ணா. அப்போ அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு இதாயிருக்கு. ஓடி வராங்க, எல்லாம் ஓடி வராங்க. நேற்று இந்த தெருவிலேயே ஃபர்ஸ்ட்ல எங்க வீடு இருக்கு. கும்மிடிப்பூண்டியில 3 வயதான ஒரு பச்சிலம் குழந்தைய ஒரு வடமாநில இளைஞர் கொடூரமாக கற்பழித்து முட்புதர்ல வீசிட்டு போன அந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இதற்கு நிறைய பேர் கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திமுக போராட்ட களத்துக்கு வரணுமா, முதலமைச்சருடைய காதுகளில் இந்த பிஞ்சுகளுடைய குரல் ஒலிக்கவில்லையா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை பொம்பளை பிள்ளைய எவனெல்லாம் வச்சிருக்கிறானோ, பெண் குழந்தைய வச்சிருக்கக்கூடிய அவனோட வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இந்த நாட்டில் வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் ஈடுபட்டது ஒருத்தனா 4 பேரா அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஒருத்தரை காவல்துறை கைது செய்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றம் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் அப்படிங்கிறது விதிச்சிருக்கு. அந்த குழந்தையுடைய அந்த உடல் பிரேத பரிசோதனை செய்து கொண்டிருந்த வேலையிலேயே தாவேகாவுடைய எம்எல்ஏ சம்பவ இடத்துக்கு போயிடுறாரு. போய் அவங்க பெற்றவங்களை கூட்டிட்டு போய் ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. நீங்கள் இதை பெரிய பிரச்சனை ஆக்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து பண்ணிக்கலாம், எவ்வளோ செட்டில்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பேரம் பேசினதாக வெளியிலேயே காத்து கொண்டு இருந்த மாதர் சங்க பெண்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. பொதுவாக நம்ம அந்த மாதர் சங்கம் அப்படின்னாலே கலாய்ப்போம், காமெடியாக பேசுவோம். ஆனால் இந்த விஷயத்தில் களத்தில் போய் நேரில் நின்று அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களால ஆன முயற்சியை பண்ணியிருக்காங்க. அதை நம்ம உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும். வீடியோ பிடிக்க சொல்றாங்க சார். நான் பேசுறேன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ அவர்கள் அவசர அவசரமாக கிளம்பி போகிறாரு. மக்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இப்படி நடக்குதுங்க, மாற்றம்னு சொன்னீங்க, ஏமாற்றமாக இருக்குது, பிஞ்சு குழந்தைகளுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிலவுது அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்படுது எம்எல்ஏட்ட. அவர் அவசர அவசரமாக காரில் ஏறி போயிடுறாரு. உரிய விசாரணை நடத்தணும் மாதர் சங்கம் சார். விசாரணை நடத்தணும். இதுல புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வேணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாதர் சங்கம் கேட்டிருக்கு சார். என்ன சார் உங்களோட கருத்து? ஓடாத டீசலாக காட்டி கொடுத்தாத, ஓடாத டீசலாக காட்டி கொடுத்தாத, இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா ஓடாத உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு எம்எல்ஏ போறாரு. எம்எல்ஏவோட சேர்ந்து யாரெல்லாம் நிதி உதவி அளிக்க போனாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டது உலக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்கு. அங்க கூட உங்களுடைய ரீல்ஸ் மோகம் உங்களை விட்டு போகல, அங்க கூட நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கேவலமான மனநல கொண்ட கும்பலா இந்த தாவேகா கும்பல் மாறி இருக்கு அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் போராட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கிளர் தெள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெண்ணெல்லாம் அந்த குழந்தையோட உடல் இங்க போடப்பட்டிருந்தது, அந்த குழந்தையோட கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அந்த குழந்தை சுயநனவு இல்லாம அந்த முட்புதர்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நான் நேரில் பார்த்தேன். அப்போ எந்த அளவுக்கு கொடூரமா அந்த வடமாநில இளைஞன் அந்த குழந்தைய கற்பழிச்சிருப்பான் அப்படின்னு அந்த பெண் விளக்குறாங்க. அதை
அதை கேட்கும் போது கரைப்பார் நெஞ்சும் கரைஞ்சிரும். ஒரு பிஞ்சு குழந்தைய இவனுக்கு இப்படி பண்றதுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்தது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வி. பிஸ்கட் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய ஈவரக்கமே இல்லாம அந்த நாய் இப்படி பண்ணி வச்சிருக்கான். அவன் இதை ஏன் செஞ்சான் அப்படின்னு காவல்துறையில வாக்குமூலமும் அளிச்சிருக்கான். போதை அதிகமானதுனால நான் அடிக்கடி வந்து அந்த குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருப்பேன். விளையாடும் போது எனக்கு பாலியல் உணர்வு அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. அந்த குழந்தை அன்னைக்குன்னு பார்த்து வரும்போது நான் வந்து போதையில் இருந்தேன். அதனால வந்து அந்த குழந்தைய நான் வந்து பாலியல் வன்கொணர்வு பண்ணி கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதே விஜய் அவர்கள் போதை கலாச்சாரம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக போதையை ஒழிச்சாதான் தமிழ்நாட்டில் இது மாதிரி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் நடைபெறாம தடுக்க முடியும் அப்படின்னு வாய்கிலேயே பேசுறாரு. திமுக ஆட்சி மேல தூக்கி பழிய போடுறாரு. இப்ப கூட என்னடா சொல்லுவீங்க அதிகபட்சமா இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் திமுக தான் ஆளை செட் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருச்சு அப்படின்னு வாய் கூசாம சொன்னாலும் சொல்லுவானுங்க. கோவையில் இதே போல தான் ஒரு 10 வயது சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் கொடூரமாக ஒரு பரதேசி பண்ணாட புறம்போக்கு கற்பழிச்சு கொன்னா. அதற்கு நீதி கேட்டு கேள்வி எழுப்பினப்போ அந்த குழந்தையோடைய அம்மா வந்து ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு மட்டையாயிட்டாங்க. அவங்க வந்து குழந்தைய பத்திரமா பார்த்துருந்துருக்கணும். அவங்களுடைய அஜாக்கிரதை தான் அந்த குழந்தைக்கு இப்படி நடந்ததற்கு முக்கிய காரணம் அப்படின்னு விக்டிம் பிளேம் பண்ணிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து கடந்து வந்துட்டானுங்க. அந்த குழந்தைக்கு அப்படி நடந்ததுக்கு அவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு பழிய தூக்கி அந்த குழந்தையோட அம்மா மேல போட்ட இதே தாவேகா கும்பல் இந்த விஷயத்திலையும் ஏதாவது ஒரு கதையை வச்சிருப்பானுங்க. இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டவன் வடமாநிலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால அவன் பாஜகவுடைய கைக்கூலி, பாஜகவுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு இதே தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக ஊடகங்கள்ல விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. இந்த சம்பவம் நடந்த உடனே மீடியாவில் ரிப்போர்ட் ஆனதும் அவசரமாக தாவேகாவுடைய கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ நேரடியாக சென்று அவங்க பெற்றோர்களை அழைத்து கொண்டு போய் ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சு அவங்கள மிரட்டினாரா, பேரம் பேசினாரா, காசு கொடுக்குறோம் இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரா. மக்கள் ஒரு பக்கம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குழந்தைக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ எங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, பெண் குழந்தைகள் இருக்குது, அவங்களுடைய எதிர்காலம்ன்றது கேள்விக்குறியாயிருச்சு, எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது மக்கள் போராட்டம் வெடிச்சிடக்கூடாது, எவனும் இந்த ஆளுகிற அரசாங்கத்தை நோக்கி வந்து கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு அவசரமாக அந்த குழந்தையுடைய உடலை அடக்கம் செய்வதற்கான முயற்சியை இந்த தாவேகா அரசு அப்படிங்கிறது மேற்கொண்டு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த குழந்தையுடைய உடல் இருந்தால் மட்டும்தான் அதை வச்சு போராட்டம் அப்படிங்கிறத பண்ண முடியும். நாளைக்கு இன்னொரு பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு கொடூரம் நடக்காம தடுக்க முடியும். அவசரமா அந்த குழந்தையுடைய உடலை அடக்கம் பண்ணதுனால அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்ய முடியும். மக்கள் வந்து மறந்துடுவாங்க, ஏன்னா கடந்து போயிடுவாங்க. ஏன்னா கோவையில் 10 வயது சிறுமிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மக்கள் எல்லாரும் இதை பற்றி பேசினாங்க, அனுதாபப்பட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடக்கலை அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்க. அப்பா நம்ம வீட்டில் பொம்பளை புள்ள ஜாக்கிரதையாக இருக்குப்பா, எவன் வீட்டு புள்ளையோ செத்ததுக்கு நம்ம எதுக்கு, சரி அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிட்டாங்க. அதே போல் இந்த விஷயத்துலையும் ஒரு நாள் பேசுவோம், 2 நாள் பேசுவோம், அதுக்கப்புறம் மக்கள் கடந்து போயிடுவாங்க அப்படின்னு மக்களுடைய உளவியலை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார் விஜய். சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்குனீங்கல்ல, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் அவங்க போறாங்களோ அங்கங்கெல்லாம் கேமராவோட போய் அதிரடி காட்டிய சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 3 வயது சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படையை நீங்கள் வந்து உருவாக்குனதுல என்ன தேவை இருக்குது, என்ன அவசியம் இருக்குது? தனி ஒரு மனிதனுக்கு சோறு இல்லையெனில் ஜகத்தினை கொளுத்துவோம் என்றான் பாரதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு உன்னுடைய ஆட்சியில் பாதுகாப்பு இல்லைன்னா கூட நீ எவ்வளோ பெரிய இராணுவ கட்டமைப்பை வச்சுருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படையை வச்சிருந்தாலும் அது ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படின்னு தான் பொருள்படும். எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களாம் சம்பவத்தை கண்டித்து அவர் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. ஆனால் வழக்கமாக சீமான் போன்ற நபர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா சீமானுடைய தம்பிகள் களத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஏன் இந்த விஷயத்துக்கு யாரும் இன்னும் களத்தில் போய் நிற்கல? திமுகவுடைய தொண்டர்களோ இல்லை நாம் தமிழர் கட்சியுடைய
தம்பிகளோ யாருமே என் களத்தில் போய் மக்களுக்காக நின்று இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நோக்கி நகரணும் அப்படின்னு நினைக்கல அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நமக்கு எழுந்திருக்கு. ஏன்னா குழந்தைகள் மேல தொடர்ந்து கை வச்சுட்டே இருக்கிறானுங்க. திமுக ஆட்சியிலேயாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருந்துச்சு. விஜய் அவர்கள் பொறுப்பேற்று இந்த ஒரு மாசத்துல பல குழந்தைகளை பாலியல் ரீதியாக கொடூரமா எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்கானுங்க, துன்புறுத்திட்டு இருக்கானுங்க. அப்போ இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நகரணும் அப்படின்னா சீமான் போன்றவர்கள், ஸ்டாலின் போன்றவர்கள் ஒரு கடுமையான போராட்டங்களை தங்களுடைய தொண்டர்களை முன்னெடுக்க சொல்லணும், ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க சொல்லணும். அப்பதான் ஒரு சிறப்பு சட்டத்தை அவங்க இயற்றி இப்படி ஒரு கொடுமை நாளைக்கு நடக்காம அவங்களால தடுக்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறத செய்ய முடியும். ஏன்னா ஒரு குற்றம் நடைபெறுது அப்படின்னா அந்த குற்றவாளியை கைது செய்யறது, எஃப்ஐஆர் போடுறது, நீதிமன்ற காவல்ல வைக்கிறது, அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது தான். அந்த குற்றம் நடைபெறாம தடுப்பதற்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதாவது பெற்றவர்கள் குழந்தைகளை கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இந்த குற்றங்கள் நடைபெறாம தடுப்பதற்கு முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஏன்னா கைதானவன் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்துல நான் போதையில அப்படி பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த குழந்தை அவன் கூட சகஜமா விளையாடிட்டு தான் இருந்திருக்கு, அப்பெல்லாம் அவன் எதுவும் பண்ணல, ஏன்னா அவன் நார்மலா இருந்திருக்கான், குடிக்காம இருந்திருக்கான். ஆனா இந்த சம்பவம் நடைபெற்றப்ப அவன் ஃபுல்லா குடிச்சிருந்திருக்கான். அந்த இடத்துல அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற ஒரு சரியான மனநிலை இல்லாம போதையில பண்ணிட்டதா அவனே வாக்குமூலம் அப்படிங்கிறத கொடுத்து வச்சிருக்கான். அப்ப என்ன பண்ணணும்? போதையை முற்றிலுமாக ஒழிக்கணும். ஆனா விஜய் அவர்கள் என்ன செஞ்சாரு அப்படின்னா 717 கடைகளை மட்டும் மூடிட்டு மற்ற எல்லாத்தையும் திறந்து வச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் சரக்கு அப்படிங்கிறது ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிறவன் எல்லாருமே போதை அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். கோவையில் அந்த 10 வயது சிறுமி மேல அந்த அயோக்கிய பைய கை வச்சப்பவே அவனை நாயை சுடுற மாதிரி சுற்றிருந்தா இன்னைக்கு ஒரு 3 வயசு குழந்தை மேல இன்னொருத்தனுக்கு கை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு மக்களாகிய நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.